ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்பி ரமேஷ். இன்னைக்கு வந்து வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருக்கிறப்போ, நம்மளோட லைஃப்ல, அதாவது நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூட டிராவல் பண்ற நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், அவங்க யாரு, அவங்களுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான விடை வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கா, பட் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல நல்ல நண்பர்கள் யாரு, நல்ல உறவினர்கள் யாரு அப்படிங்கிறத நான் 2 வருஷமா நான் வந்து தெரிஞ்சு கத்துக்கிட்டேன். ஸோ இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இது வந்து மீளுதலுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். அண்டு ஆல்ரெடி யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட புதிய சப்ஸ்கிரைபர் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்க வந்து மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஊரில் குரூப்பு, அந்த குரூப்பு, இந்த நிறைய குரூப் வச்சுருப்பீங்களா, ஸோ அதை ஃபுல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நல்ல நண்பர்கள், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 11 மணிக்கு அப்புறம் உங்கள் நண்பர்களில் ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, யாருக்கா ஒரு 2 பேருக்கு ஃபோன் பண்ணி, ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி, நண்பா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தேன் நண்பா, பைக்கில் வந்தேன், அந்த இடத்துல ஜிபே ஒர்க் ஆகலை, கையில் ஏடிஎம் கார்டு எடுத்து வரல, பர்ஸ் எடுத்து வரல, கையில் கேஷ் வேறு இல்லை, எனக்கு பெட்ரோல் அடிக்கணும், ஒரு 200 அப்படி சொல்லி யாருக்காவது ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. அப்போ ஒருத்தன் தருவான். அதே மாதிரி இன்னொரு நண்பர் இருப்பான்ல, அவனுக்கு ஒன்று ஃபோன் போட்டு பாருங்க. இல்லை மச்சான், இப்போ தான் மச்சான் கையில் இருந்துச்சு, இப்போ தான் வச்சிருந்தான், அதுக்குள்ளே செலவழிஞ்சிட்டு அப்படிம்பான். அவனை மட்டும் நம்பாத. இப்போ தான் சொல்றேன், எனக்கு கையில் பைசா இருக்கு, ஆனால் அக்கௌண்ட்ல பைசா இல்லைம்பா. என் அக்கௌண்ட்ல இருந்தால் எப்படியோ நான் போட்டு விட்டுருவோம்பா. அவனையும் நம்பாத, ஒரு நாள் நம்பாத. அவன் கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருப்பான். அந்த மூணாவது ஒருத்தன் ஃபோன் அடிப்பா தெரியுமா, மச்சான் முன்னாடியே சொல்லிக்க கூடாது மச்சான், 6 மணிக்கு தான் மச்சான் சீட்டு கட்டினேன் அப்படிம்பா. 7 மணிக்கு தான் பெட்ரோல் அடிச்சேன்பா. 8 மணிக்கு அம்மா கேட்டாங்க போட்டு விட்டேன்பா. அவனை என்னைக்குமே நம்பிடாத. சரியா? இந்த 3 விஷயம் லைஃப்ல. சரியா? திரும்பவும் சொல்றேன். இந்த 3 விஷயத்த என்னைக்குமே சொல்றவன் ஒருத்தனை நண்பனை ஏத்துக்காதீங்க. அதனால லைஃப்ல உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இருக்காது. ஸோ அதனால உதவி பண்ணாதான் நண்பன்லாம் கிடையாது. உன்னோட நிலைமையை புரிஞ்சு, நண்பா இல்லை நண்பா, என்கிட்ட இல்லை நண்பா, தப்பா நினைக்காத நண்பா, நான் முடிஞ்சா ட்ரை பண்றான்னு சொல்றான் பத்தியா. ஸோ அவனை கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஏன்னா அவன் பேச்சுக்கு சொல்லுவான், முடிஞ்சா ரெடி பண்ண, அது ஒரு ஆறுதலா இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நண்பர்களை மட்டும் கொஞ்சம் அலாட்டம், நான் சொன்ன அந்த 3 விஷயத்துல அந்த மாதிரி நண்பர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அஹ் அதே நேரம் யாரை லைஃப்ல நீங்க வச்சுக்கிடணும் நல்ல நண்பனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எமர்ஜென்சி, அதாவது அந்த டைம் பார்க்க மாட்டான். நீ 11 மணி இல்லை, 12 மணி இல்லை, 1 மணிக்கு கூப்பிட்டா அந்த டைம் பார்க்க மாட்டான். 1 மணிக்கு எழுந்திரிச்சாலுமே என்ன ஏதுன்னு கேட்காம அடுத்த செகண்ட், இரு மச்சான் நான் போட்டு விடுவேன் மச்சான், என் கையில் இப்போ 200 இல்லை, 100 ரூபா போட்டு விடுவேன், 50 ரூபா போட்டு வந்துருமா. ஆனால் லைஃப்ல என்றைக்குமே மறக்காது. சரியா? ஆனால் லைஃப்ல அந்த மாதிரி 5 பேர் இருக்கான், 5 பேர் இருக்கான், எல்லாரும் சொல்ல முடியாது, 5 பேர் லைஃப்ல இருக்கான். அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி சொன்னால் மட்டும் புரியாது, உங்களுக்கு ப்ரூஃபோட சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் வந்து என் லைஃப்பில் நான் பாதிக்கப்பட்டவங்க, சரி, என் லைஃப்பில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அது இந்த வீடியோட நான் இணைச்சிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஆனால் லைஃப்பில் நமக்கு நடந்திருக்கும் சரியில்லை, ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நல்லா யோசிக்கணும். ஏன்னா நான் உறவினராக அதிகம் பாதிக்கப்படலை தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து எந்த நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். ஒரு கல்யாணம், காது குத்து, சடங்கு, பால் காய்ச்சல் எதுக்கும் நான் அதிகமாக போக மாட்டேன். எனக்கு ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸு 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 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால ஃப்ரெண்ட்ஸால் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் என் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, இப்போ நான் இருக்கிற இடத்துல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மிக்ஸு தான். ஓகேவா? ஸோ யாருமே நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஏன்னா இந்த வீடியோ கீழே வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு என்னையே கழுவி ஊற்றுவான். அதெல்லாம் விஷயம். நான் அதுக்காக பேச வரல, யார் மனதையும் புண்படுறதுக்காக பேச வரல. என்னோட லைஃப்பில் எனக்கு நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேவா? அண்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பா, நண்பிகள், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலை அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் பாருங்கள். ஓகேவா? அண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இவ்வளோ பேர்லாமா? ஒன்றும் இல்லை, என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் அனுபவித்த வழி வேதனை இப்போ நான் தெரியப்படுத்த போகிறேன். அதை நான் ப்ரூஃபாகவே காட்டுறேன். என் கூட பிறந்த அண்ணன், ஓகேவா, அவனுக்கு இப்போ நான் கால் பண்ணி எனக்கு எமர்ஜென்சி ஒரு 500 அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். ஸோ அவனோட ரீப்ளே எப்படி இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? போகலாமா?
74 நம்பர் போட்டாச்சு. நம்பர் கால் பண்ணி கேட்க போகிறோம். இது என்னோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். ஓகேவா? எமர்ஜென்சி ப்ரோ, ஒரு 500 அடுத்து நான் கேட்க போகிறேன். அவனோட பதில் என்ன? நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். ஹலோ, எங்க இருக்க? ஹலோ, கேக்குதா? சரி, ஒரு 500 அக்கௌண்ட் வந்து அனுப்பி விடேன். இல்லைண்ணா, சம்பளம் வந்து அனுப்பி விட்டுருவேன். ஹலோ, நீ பேச விட்டு விட்டு ஹெட்செட் போட்டிருக்கியோ? நீ இப்ப தெளிவா கேக்குது. ஒரு 500 மட்டும் போட்டுருந்தா நான் சம்பளம் போட்டுடுறேன். ஏன் அக்கௌண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்கிறேன். கையில ஏடிஎம் கார்டும் கொண்டு வரல. பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி எடுக்க வந்தேன். அங்க பீச்சுக்கு போனோம், பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். நான் சொல்ற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டா போதும். சரிண்ணே. சரி, அனுப்புறேன். என்ன இப்படி பண்ண மாட்டானே, நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, அடுத்த இன்னொரு மூத்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஃபோன் போட்டு கேட்போம். ஓகேவா? 90, 25, 60, 70. இதனோட மூத்த அண்ணன். ஸோ இவங்கிட்ட நம்ம கேட்க போறோம். ஓகேவா? ஃபோன் எடுக்கல. மணிண்ணே, ரமேஷ் பேசுறேன். எங்க இருக்க? சரி, அக்கௌண்ட்ல பைசா வச்சிருக்க 200 300 கணக்கா? ஆ, ஜிபேல 200 300 போட்டுற முடியுமா? அக்கௌண்டே கிடையாதா? சரிண்ணே. சரி, யார்கிட்ட இருந்தா மாத்தி விட முடியுமா? அவசரம், வண்டிக்கு பெட்ரோல் போடணும். சரிண்ணே, 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 சரிண்ணே. சரி, ஓகேண்ணே, ஓகேண்ணே. யாரும் தரமாட்டாங்கன்னு நினைச்சா அவங்க எதுவுமே ரெடி பண்ணிட்டாங்க. சரி, வாங்க. இப்போ என்னோட கூட பிறந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணமா, 2 பேர். 2வது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், 3வது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், மூத்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ இவ்வளோ நாள் நான் பழக என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இப்போ கால் பண்ண போறேன். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு 8 9 9 7. யாருக்கான வேற அப்பப்போ வந்துக்கிட்டு. நண்பா, ரமேஷ் பேசுறேன்டா. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சரி, வேலை எப்படி போகுது? சரி, ஒரு 200 அக்கௌண்ட் அனுப்பேன். நான் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சிடறேன்.
சரி, வண்டி பெட்ரோல் அடிக்கும்ல, வண்டி நடு ரோட்டு நிக்கல. காலையிலயா? அட நாய, இப்ப வண்டி பெட்ரோலா நிக்கிறீங்க? இல்ல யார்ட்ட வந்து மாத்தி விட முடியுமா? கார்டு பிளாக் ஆகி கிடக்கல, கையில ஏடிஎம் கார்டு கொண்டு வரல, நைட்டு டிராவல்னு சொல்லி பைக்ல போனோம். ஜிபே ஒர்க் ஆக ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதான் என்ன பண்ண? எனக்கு இல்ல, இன்னொரு நம்பர் சொல்ல, அந்த நம்பர் பண்ணிட்டா போதும். ஹலோ, சரி ரெடி பண்ணிட்டு கூப்பிடு சரியா? இந்த நம்பர் கூப்பிடு. சரில. இவனும் தரமாட்டா, இவனும் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டான். சரி வாங்க அடுத்தவன் போவோம். பேபி. நம்ம குரூப்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுவாப்ல. நல்லா கேளுங்க. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. வேற ஒன்றும் இல்லை, சார் வந்து எப்பவுமே பிஸியாக இருக்க மாதிரியே காட்டிப்பாரு, ஃபோன் எடுக்க மாட்டாரு, அவரும் கூப்பிட மாட்டாரு. அதுக்கப்புறம் குரூப்பில் மட்டும் எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லி வாய்ஸ் கார்டு போடுவார். சரி வாங்க, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோ வரை போயிட்டே இருக்கு, அடுத்த வரை ட்ரை பண்ணுவோம். இவர்தான் குரூப்ல மூத்தவர், இவரை போனிப்போம். சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு சரியா? சாரிங்க, இதுக்கு மேலே இந்த சவுண்டை போட்டால் காப்பி ரைட் ஆயிரும். அவர் ரிங் டோன் வச்சிருக்காரு அப்படி. இந்த வரைக்கும் ஃபோனை எடுக்கல, சிலப்போ நைட் ஷிஃப்ட் போயிருப்பார்னு நினைக்கிறேன். நான் ஃபோனை எடுக்கலைங்க, ஃபோனை எடுத்த உடனே நான் ஸ்பீக்கரில் போடுறேன். அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சி. இன்னும் பார்த்தா வாங்க அடுத்தது. ஒரு வேற யாரும் இல்லை, சின்ன வயசுல இருந்தாங்க ஒன்னாவே இல்லை. ஹலோ பிராசன், எங்க இருக்க? அக்கௌண்ட் 200 போட்டு விட. ஒரு 150. ஏன் பைக் எடுத்து வெளியில வந்தப்பா, பைக் எடுத்துட்டு வெளியில வந்தேன். ஜிபே நம்பி வந்து ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குது, கார்டு எடுத்துட்டு வரல, பெட்ரோல் அடிக்கல, பீச்சுக்கு போனான்னு போனோம். 30 ரூபா வச்சு எங்க பெட்ரோல் போடுறதுக்கு? அவன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான் பிரவீன், அடிச்சுட்டு எடுக்க மாட்டான். சரிண்ணே சரிண்ணே. பாத்தீங்களா, அக்கௌண்ட்டே கிடையாது, 30 ரூபா கிடக்கு. வீடியோ பார்த்துட்டே இருக்கு, என்ன ஃபுல்லா இருக்கு. அடுத்து இவர் நம்ம ஃப்ரெண்டு தான். மகேஷ் ரமேஷ் பேசுறதுக்கு இருக்க இங்க பசங்களோட இங்க பீச்சுக்கு வந்தேன், ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குது, சுத்திட்டு கிடக்கு. ஒரு 200 ரூபா போட்டு விட, பெட்ரோல் அடிக்க. போட்டு மாத்த மாட்டியா? இந்த நான் சொல்ற நம்பர் போட்டு விடு சரியா? சரி சரி, அது வேணா என் ஜிபே நம்பருக்கு போடு, நான் அங்கிருந்து மாத்தி ஜிபே நம்பர் போட்டுக்கோ.
அப்போ ஜிபே போட்டு விடனேன். அது 3 வந்து சார்ஜ் இருக்கு, சுவிச் ஆஃப் ஆக போகுது, அதுதான் சொல்றேன். அதுல போட்டு விடு. இல்ல இல்ல இல்ல, அதுல போடு பிரச்சனை இல்லை. ஆ சரி பாத்துக்கோங்க. ஒரு பேர் வேற யாரில் மகேஷ். எப்போ பைசா கேட்டாலும் நமக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன் எதுக்கும் கூட கேள்வி கூட கேட்க மாட்டார். ஃபர்ஸ்ட் கால் பண்ணல. நண்பா இல்ல என் நம்பருக்கே போட்டு விடல. அதில் சார்ஜ் 3 தான் இருக்கு, சுவிச் ஆஃப் ஆக கூட தான், அதுக்கு வேண்டாம். என் நம்பருக்கே போட்டு நான் மாற்றி விடுங்க. சரி நண்பா, நம்ம போட்ட உடனே காலைல மாற்றி விட்ருவோண்ணே. ஓகே நண்பா. வேற யாரும் இல்லை, நான் வந்து கேரளா ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதே இடத்துல அங்கே 1 மணி நேரம் இருந்தோம். நாங்கள் 4 பேர். அதில் ஒருத்தர் தான் பேர் பால்ராஜ், ஊர் கடையநல்லூர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு புரியும். சரியா, நான் என்ன சொல்ல வரேன்னு. அடுத்து ஒருத்தர் ட்ரை பண்ணுமா? நான் சொல்லலாம், பிஸியாக இருக்க மாதிரியே கண்டிப்பாக அவர் ஃபோன் அடிச்சு எடுக்கல. திரும்ப கூப்பிடும் அதே நம்பருக்கு. சார் பிஸியாக இருக்க மாதிரியே கண்டிப்பாக. ஹலோ குழந்தை, எங்க இருக்க? ஒரு 200 போட்டுருவேன் அக்கௌண்ட்டுக்கு. ஏன் அக்கௌண்ட் ஜிபே போட்டுருவேன். அந்த நம்பர் சுவிச் ஆஃப் ஆக போகுதுடா. பெட்ரோல் அடிக்கணும்டா, பீச்சுக்கு வந்தேன்டா. சரி பரவாயில்ல, அந்த கூட போடு. இல்லை இன்னொரு நம்பர் சொல்ல போடு. 200 போதும். இதை இருந்தா போட்டு விடல குழந்தை. ஆ இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியல. அப்படின்னா அவன் போட மாட்டான். ஹலோ, சொல்ல. என் நம்பருக்கே போட்டு விட. நான் நம்பர் சொல்றேன். கூப்பிடுறேன். இந்த பிரவீன் கூப்பிட்டு இருக்கான். இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் நல்லாவே இருக்கானே. சரி இவரை கூப்பிடும், வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசவே இல்லைன்னா இவனை கேட்போம். பேர் ஜோதி, நம்ம குறுக்குள்ளே செல்ல பிள்ளை. போது ஜோதி, ரமேஷ் பேசுறேன். எங்க இருக்க? கோயம்புத்தூர்ல. இது எமர்ஜென்சி 200 போட்டு அக்கௌண்ட்டுக்கு. இல்ல ஒரு 150. நான் இங்க பீச்சுக்கு வந்தேன். பெட்ரோல் நின்று பீச்சுக்கு வந்தேன். பீச்சு கேரளா இருக்கேன். சேலம் இருக்கா இல்லையா? சரி நன்றி நண்பா, நன்றி. வேற யாரையும் கிடைக்கிறேன். பாத்தீங்களா, பாத்துக்கோங்க. நான் அடுத்த ஒருத்தர் இருக்கான் மாறி 95 கடைசிங்க பாத்துக்கோங்க. நம்பர் மட்டும் இல்ல, அவனும் அவுட் ஆஃப் சர்வீஸ் தான். எப்பவுமே பைசா விஷயம் கேட்டாலும் ஓடி போயிடுவான். சரியா, அப்படிதான். ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். கடைசியில் நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணா நம்ம கூட போகிற அண்ணனும் என்னதான் வந்தாலும் சண்டை போட்டாலும் ஒரு இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. நான் லேட்டர் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க, 2 பேரும் ஃபோன் எடுக்கல. அது போக 4 பேரும் ரெடி பண்ணாங்க. ஓகே,
ரெடி பண்ணவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்ராஜ், மகேஷ் அண்ணன், எங்க அண்ணன் சுரேஷ், அப்புறம் மூத்த மணிகண்டன். அதாவது கையில பைசா இல்லைனாலுமே அன்னிட்ட கேளுங்க மூத்தன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரெண்டாவது உள்ளவே நான் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கியிருக்கேன், சரி உன் நம்பரை போடு நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்கான். இதுவே புரிஞ்சுக்கோங்க சரியா. உங்களுக்கு எமர்ஜென்சி ஒரு ஆபத்து அப்படிங்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு யார் உதவுறா அப்படிங்கிற நீங்களே கால் பண்ணி இது மாதிரி ஒரு ரெக்கார்டு எடுத்து வச்சு நீங்களே இதை போட்டு பாருங்க, உங்களுக்கே அது புரியும் சரியா. இன்னொரு விஷயம் இந்த இந்த விஷயம் சாரி இந்த வீடியோ வந்து யாரோடைய மனதையும் காயப்படுறதுக்காக இல்லை, முழுக்க முழுக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் எடுத்த ட்ராமாவும் கிடையாது. ஸோ அவங்க நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி முதல்ல பேசி வச்சு அந்த மாதிரி நான் பண்ணுவேன் சரியா. நானும் ஓனாக பண்ண கான்செப்ட் தான் அவங்க அவங்க மாதிரி லைவாக போட்டுக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெண்டால பாதிக்கப்பட்டிருக்கீங்க எமர்ஜென்சி நேரத்தில் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் வந்து பண்ண வைக்கும். மறக்காம நம்ம சேனல் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆர்பிடி ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோ வந்து நான் காட்டுறேன் சரியா. நல்ல உறவினர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவாக போடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸு நம்ம பிரதர்ஸை வச்சு நம்ம வீடியோஸ் பண்ணிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்பிடி ரமேஷ்.